Mummy's Choice. Udayam Varna dhotis and shirts for men and kids. So MG Astor அப்படின்னு சொல்லணும்னு சொல்கிறாங்க. இந்த பேர் வந்து ஒரு பிரிட்டிஷ் இதில் இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு. MG is a company which has really grown. நிறைய acceptance வந்துருச்சு. இவங்களோட SUVs particularly நிறைய பாப்புலர் ஆகிட்டு வருது. MGயோட பாப்புலாரிட்டி காரணமே வந்து நிறைய வேல்யூ. உங்களுக்கு MGயோட பாப்புலாரிட்டி இஸ் பீன் க்ரோயிங். ஹையர் வேல்யூ ப்ரொபோசிஷன் MGயோட ஆஸ்டர்லையும் வருமானு பார்க்கலாம். ஆஸ்டர் வந்து இப்போ இவங்களோட காம்பேக்ட் SUV கம்பீட்டிங் வித் Kia Seltos, Hyundai Creta, Renault Duster, புதுசாக லான்ச் பண்ணிருக்கிற Volkswagen Tiguan and Skoda Kushaq இந்த கார்களோட கம்பீட் பண்ற ஒரு மாடல் இது. பிரைசிங் ஒன்லி அனௌன்ஸ் பண்ணல, அக்டோபர் மிட்ல தான் லான்ச் பண்ண போறாங்க. அதுக்கு முன்னாடி இதுல இருக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் ஒன்னொன்னா பார்க்கலாம். ரைட், ஸோ ஒரு ஸ்பெஷல் இடத்துக்கு வந்திருக்கோம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்குறதுக்கு. ஆஸ்டரோட டீட்டெயில்ஸ், டிசைன் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த டிசைன் உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபெமிலியராக இருக்கலாம். அதுக்கு காரணம் வந்து உங்களுக்கு இந்த சேம் பிளாட்ஃபார்ம் MG ZS EV எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இவங்களோடது இருக்குது. அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட சேம் பிளாட்ஃபார்மில் தான் இதுவும் கட்டியிருக்காங்க. திஸ் பில்ட் இஸ் ஆல்சோ நிறைய டிசைன் எலிமெண்ட்ஸும் உங்களுக்கு நிறைய கேரி ஃபார்வர்ட். ஸோ உங்களுக்கு ஹெட்லேம்ப் ஷேப், பாடி, ஓவரால் டிசைன் ஆஃப் த பாடி, இந்த ஒரு ஸ்லோப்பிங் ரூஃப் at the rear and in the sharp nose, இந்த டிசைன் ஃபீச்சர்ஸ்லாம் MG ZSல இருந்து காப்பி பண்ண ஃபீச்சர்ஸ். சேஞ்சஸ் இருக்கு, எஸ்பெஷலி இந்த கிரில் சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. இந்த 3D எஃபெக்ட் கிரில், அதுல வந்து உங்களுக்கு மேட் அலுமினியம் ஃபினிஷ் ஃப்ரேம் இருக்கு. LED லைட்டிங் இஸ் a big advantage and a big change. ஏன்னா MG ZSல LEDs இல்ல. இந்த சிக்னேச்சர் வந்து ஹாக்கை சிக்னேச்சர்னு சொல்றாங்க. LED சிக்னேச்சர், சிமிலர் ஓரியன்டேஷன், சிமிலர் கன்ஃபிகரேஷன் டெயில் லேம்புக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த லைட் எலிமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு அடிஷ்னலா ஃபீச்சர்ஸ் தட் ஹேவ் கம் இன் தி MG Astor. உங்களுக்கு இந்த இதுல 17 inch வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் டைப் ஆஃப் அலாய் வீல் கம்பேர்ட் டு தி MG ZS EV. அந்த ஒரு ஐடென்டிட்டி இதுக்கு இருக்கு. இது வந்து இட்ஸ் a special set of alloys only meant for this. அதே மாதிரி அந்த உங்களுக்கு MG ஹெக்டர்ல பார்த்துருப்பீங்க, இன்டர்நெட் இன்சைட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுல AI இன்சைட்னு போட்டிருக்காங்க. AI இன்சைட் அப்படிங்கிறதுக்கோட ஃபுல் ஃபார்ம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்சைட் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த பிரிட்டிஷ் யூனியன் ஜாக்கோட சிம்பிள் அண்ட் இந்த லோகோ கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன ஒரு அர்த்தம்னாக்க பிரிட் டைனமிக் அப்படிங்கிறது ஒரு வேரியன்ட், டாப் ட்ரிம் வேரியன்ட் இந்த ஆஸ்டர்ல. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறதுக்கு இதில் என்ன இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்றேன். நிறைய உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் ஃபீச்சர்ஸ் இதில் இருக்கு. அட்வான்ஸ் டிரைவர் அசிஸ்டன்ஸ் சிஸ்டம்ஸ், ADAS ஃபீச்சர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. லேன் கீப்பிங் அசிஸ்டன்ஸ், ஆட்டோமேட்டிக் பிரேக்கிங், லேன் டிபார்ச்சர் வார்னிங், இந்த மாதிரி ஒரு 8 or 9 டிஃப்ரெண்ட் ADAS ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அதை தவிர இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ், இன்டெலிஜென்ஸ் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் these logos indicate what is in store when you buy the MG Astor. அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு SUV stance. rear design பார்த்தீங்கன்னா LED tail lamps reflecting the same hawk eye LED shape for the signature lights. MG Astor னு clear large lettering. இங்க ADAS னு போட்டிருக்கு. again ADAS signifying advanced driver assistance system. சில functions, lane keeping assistance, auto braking, உங்களுக்கு இதெல்லாம் வந்து டெஃபினட்டா உங்களுக்கு அட்வான்டேஜ். அதே மாதிரி பார்க்கிங்ல இருக்கறச்சே நீங்க ரிவர்ஸ் போட்டீங்கன்னா கிராஸ் டிராஃபிக் அசிஸ்டன்ஸ்னு இருக்கு. வேற யாரான ஒருத்தர் அந்த பக்கம் கிராஸ் பண்ணாங்களோ, பெடஸ்ட்ரியனோ இல்ல ஒரு காரோ கிராஸ் ஆச்சுன்னா it will give you a audible warning and also brakes in advance. அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. டெஃபினட்டா இதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்தியன் கண்டிஷன்ஸ்ல. இந்த MG Astor நம்ம இன்னைக்கு புத் இன்டர்நேஷனல் சர்க்கிட்ல, ஃபார்முலா 1 சர்க்கிட்ல டெஸ்ட் டிரைவ் பண்றது வந்து டர்போ சார்ஜ் பெட்ரோல் இன்ஜின். இந்த இன்ஜினோட அவுட்புட் 140 PS பவர், 220 Nm டார்க். உங்களுக்கு இட் இஸ் டெஃபினெட்லி ஆன் தி ஹையர் சைட் பவர். இந்த செக்மெண்ட்ல இதோட பவர்ஃபுல் இன்ஜின்ஸ் இருக்கு. பட் இருந்தாலுமே 140 PS ஆஃப் பவர்ங்கிறது there is enough and more. இந்த இன்ஜின் 6 ஸ்பீட்
ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸோட காம்பினேஷன் உங்களுக்கு இட்ஸ் a குட் சாய்ஸ். இன்னொரு ஆப்ஷன் இதுல ஸ்போர்ட் மோட் இருக்கு, மேனுவல் மோட். அதே ஸ்டிக் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸோட ஸ்டிக்கையே நீங்க வந்து பிளஸ் மைனஸ் ஷிஃப்ட் பண்ணி மேனுவலாவும் சூஸ் பண்ணலாம் கியர்ஸ். இந்த ஓவரால் காம்பினேஷன் இஸ் டீசென்ட், குட் பவர். The engine is also very refined. Power delivery is pretty quick. I wouldn't say the turbocharged engine ங்கறதுனால உங்களுக்கு power delivery is better, but இருந்தாலுமே I wouldn't say it is really fast, but very decent acceleration and very decent pickup from standstill. இந்த engine combination தவிர இன்னொரு engine 1.3 liter engine இருக்கு. It's a VTI engine, variable valve turbocharged engine. அந்த இன்ஜினுக்கு 1.3 liter engine ஓட டீடைல்ஸும் உங்களுக்கு அடுத்து தரேன். MG Aster பற்றி இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸ், ஃபீச்சர் எக்ஸ்ப்ளனேஷன் இதெல்லாம் பார்க்குறதுக்கு MGயோட ஃப்ளாக்ஷிப் ஸ்டோர் டெல்லி பக்கத்தில் இருக்கிற குர்காவில் அந்த ஷோரூம்க்கு நம்ம வந்திருக்கோம் ட்ராக்ல இருந்து. இந்த ஷோரூமில் MG Asterோட அட்வான்ஸ் டிரைவர் அசிஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ். இட் ஹேஸ் அ டோட்டல் ஆஃப் 5 கேமராஸ் அண்ட் 2 radar சிஸ்டம்ஸ். இந்த எக்யூப்மெண்ட்டை வச்சுக்கிட்டு ஆல்மோஸ்ட் 14 அட்வான்ஸ் டிரைவர் அசிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் ஆஃபர் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், ஆட்டோமேட்டிக் பிரேக்கிங், லேன் கீப்பிங் அசிஸ்டன்ஸ். நீங்கள் ஸ்டியரிங் வீலை விட்டு கையெடுத்தால் கூட அதுவே வந்து லேன் மார்க்கிங்ஸை வச்சு இட் கேன் ஸ்டே விதின் த லேன். அதே மாதிரி நீங்கள் வந்து இஃப் யூஆர் லூசிங் அட்டென்ஷன் அண்ட் லேன் மாறுற மாதிரி இருந்துச்சுன்னா இட் வில் கிவ் யூ அ வார்னிங். அது தவிர உங்களுக்கு ஸ்பீட் லிமிட் வார்னிங்கும் இருக்குது. நீங்கள் இந்த ஆட்டோமேட்டிக் ஸ்பீட் லிமிட் வார்னிங் கொடுத்தீங்கன்னா அதுவே ஸ்லோ டவுன் பண்ணி காரை ஸ்பீட் லிமிட்டை மேட்ச் பண்ணுற மாதிரி மெயின்டைன் பண்ண முடியும். அதை தவிர நீங்களும் மேனுவலாக ஒரு ஸ்பீட் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணலாம். அந்த ஸ்பீட் லிமிட் மேட்ச் ஆகிற மாதிரி அது மெயின்டைன் பண்ண ஸ்பீடை. அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். க்ரூஸ் கண்ட்ரோல் செட் பண்ணி நீங்கள் ஹைவேல ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா முன்னாடி போகிற காரோட ஸ்பீடு அதுவே மேட்ச் ஆகிக்கும். ஸோ இஃப் த கார் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ ஆர் அ ட்ரக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ இஸ் கோயிங் ஸ்லோ, அதே ஸ்பீடுக்கு இதுவும் ஸ்லோ டவுன் பண்ணிவிட்டு அதே மாதிரி டிராஃபிக் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண ஆரம்பிச்சதுன்னா இல்லை அந்த டிராஃபிக் வேறு ஒரு லேன் சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு லேன் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா இட் வில் கோ பேக் டு இட்ஸ் ஒரிஜினல் ஸ்பீட் செட். இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு ஆட்டோமேட்டட் அட்வான்ஸ்ட் டிரைவர் அசிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஆல்மோஸ்ட் 14 டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் தெம் வில் பி யூஸபிள் இன் இந்தியா. இதை தவிர இதில் இருக்கிற கேமராஸ் அண்ட் சென்சர்ஸ் வச்சு உங்களுக்கு இன்னும் அடிஷ்னல் ஸ்பெஷலி ரியர் கிராஸ் டிராஃபிக் அசிஸ்டன்ஸ். நீங்கள் ஒரு பார்க்கிங் லாட்டுக்கு போய் காரை பார்க் பண்ணியிருக்கீங்க, ரிவர்ஸில் போட்டு எடுக்கிறீங்க, ஐதர் ஒரு பெடஸ்ட்ரியனோ இல்லை ஒரு காரோ ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி இட் வார்ன்ஸ் இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் பின்னாடி இருக்குது, நீங்கள் ரிவர்ஸ் போக முடியாதுங்கிற ஒரு ஆடிபிள் வார்னிங் அண்ட் ஆன் ஸ்க்ரீன் வார்னிங் வரும். அட்வான்ஸ்ட் டிரைவர் அசிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் இந்த பேக்கேஜ் உங்களுக்கு ஆஸ்டரில் இருக்குது. இந்த ஒரு feature is all part of the artificial intelligence package அப்படின்னு MG சொல்கிறாங்க. இந்த ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு கிட்டத்தட்ட டாப் அண்ட் கார்ஸில் வர ஃபீச்சர்ஸ்லாம் இப்போ மோர் அஃபோர்டபுள் கார்ஸில் வந்துட்டு இருக்கு. MG Aster இந்த செக்மெண்ட் இஸ் காட் மெனி ஆஃப் தீஸ் நியூ ஃபீச்சர்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். கேபினில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். என்டர் பண்ணி உட்காந்த உடனே இந்த ஒரு ஆஸ்டரோட ஒரு கேபின் ஒரு குவாலிட்டி ஒரு வைப் இருக்குது. அந்த ஒரு குவாலிட்டி பர்செப்ஷன் ஆஸ்டரில் ஐ மஸ்ட் சே is a big plus. Touch feel அதை பற்றி பேசினீங்கன்னா leather clad finish, soft touch plastics on the dashboard, இதெல்லாம் வந்து இட்ஸ் a big plus. ஆல்ரெடி ஒரு ஃபீலிங் ஆஃப் பீங் இன் a premium car. அது தவிர இம்பார்ட்டன்ட் அடிஷ்னல் நியூ ஃபீச்சர்ஸ் MG கொடுத்துருக்காங்க, எஸ்பெஷலி திஸ் AI அசிஸ்டன்ட். இதை பற்றி நிறைய பேசலாம். கேபினோட லே அவுட் நீங்கள் அகேன் MG ZS EV பார்த்துருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு நிறைய மேட்ச் ஆகலாம். ஓவரால் டிசைன் அண்ட் லே அவுட் மேட்ச் ஆகலாம். ஆனால் குவாலிட்டி ஆஃப் த மெட்டீரியல்ஸ் யூஸ், டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் யூஸ், இதெல்லாம் வந்து பயங்கர சேஞ்சு. அண்ட் இன்ட்ரெஸ்டிங் கலர் காம்பினேஷன் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சாங்கிரியா ரெட் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கலருக்கு. இந்த கலர் காம்பினேஷன் டார்க் கிரே அண்ட் ரெட் காம்பினேஷன் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. நம்ம ஒரு ஃபோர்ட் ஃபீகோல கூட பார்த்துருக்கலாம், டெரகோட்டா ஃபினிஷ்ல முன்னாடி கொடுத்துருந்தாங்க. இந்த கலர் தீம் ஒர்க்ஸ் ஃபார் திஸ் கார். உங்களுக்கு இந்த மேன்மேட் லெதர் அப்படின்னு சொல்றாங்க, இட்ஸ் நாட் ரியல் லெதர், பட் த அட்வான்டேஜ் வித் திஸ் வுட் பி இட் வில் வேர் வெல். 2-3 வருஷம் கழிச்சும் இட் வில் ஸ்டில் லுக் ஃப்ரெஷ் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த சாஃப்ட் டச் பிளாஸ்டிக்ஸ் ஆன் த டேஷ்போர்ட், ஸ்டிச்டு லெதர் ஃபினிஷ், இந்த கிளீன் சிம்பிள் ஜியோமெட்ரிக் லேஅவுட், இதெல்லாம் ஒரு பிக் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் for this car. MG Aster positioning நான் சொன்ன மாதிரி காம்பேக்ட் SUV positioning. இதில் உங்களுக்கு காம்படிஷன் தெரியும் என்னென்ன இருக்குன்னு. அந்த காம்படிஷனோட இவங்களுக்கு they want to provide more value, which is the MGயோட ஒரு கேரக்டரே அதுதான், offering more value, more features than competition. அதுதான் இவங்க சொல்லிக்கிறது. அதே போல இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் அடிஷன் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு அதை பற்றி நான் சொல்கிறேன். that is this new AI assistant. இது வந்து நம்ம வாய்ஸ் கமாண்ட்ஸ் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் மற்ற கார்களில், அதுக்கு ஒரு ஸ்டெப் மேலே நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு MG சொல்லி அதுக்கு ஒரு அனிமேட்டட் AI அசிஸ்டன்ட் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு ஹலோ ஆஸ்டர் அப்படின்னு சொன்னாக்க அதுவே வந்து உங்களுக்கு இட் ஸ்டார்ட்ஸ் லிசனிங் அண்ட் கெட்டிங் ரெடி டு ஆஃபர் எனி சார்ட் ஆஃப்
assistants that you can ask for. நிறைய embedded commands இருக்கு, அதை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா அதை யூஸ் பண்ணலாம். இந்த டிஜிட்டல் அசிஸ்டன்ட் பக்கத்துல பார்த்தா கொஞ்சம் கிமிக்கரி மாதிரி இருக்கலாம், இது ஒரு பொம்மை மாதிரி இருக்கு. இந்த பொம்மை வந்து நமக்கு வாய்ஸ் கமாண்ட்ஸ் லிசன் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து பேசுறவங்க பக்கம் திரும்பும். அதே மாதிரி நான் இந்த பக்கம் இப்போ ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து ஹலோ ஆஸ்டர் அப்படின்னு சொன்னா ஹலோ ஆஸ்டர். Hi, how can I help? நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது அதுக்கு நான் ரைட் ஹேண்ட் சைடில் டிரைவர் சைடு உட்காந்து நான் கமாண்ட் கொடுக்குறேன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்தாப்புல திரும்பிருக்கு. அந்த ஒரு ஆக்டிவ் அசிஸ்டன்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ் கமாண்ட் அசிஸ்டன்ஸ் ஓரளவுக்கு பர்சனலைஸ்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். எனக்கும் வந்து முதல்ல பார்க்கறச்சே என்னதான் ஒரு கிமிக் மாதிரி இருந்தாலும் இப்போ வந்து அது ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர் அப்படின்னு தான் தோணுது. இன்னொரு ஆஸ்பெக்ட் இதில் வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அனிமேட்டட் ஏஐ அசிஸ்டன்ட் இந்த இடத்துல இருக்கிறதுனால வழக்கமாக காரில் டேஷ்போர்டுக்கு மேலே வைக்கிற ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடவுளோட ஒரு சிலையோ இல்லை ஒரு படமோ வைக்கிற இடம், நிறைய பேருக்கு அது ரொம்ப முக்கியம். அந்த இடத்த இந்த ஏஐ அசிஸ்டன்ட் ஆக்கியபை பண்ணிருச்சு. அதனால இப்போ எப்படி மக்கள் வந்து இந்த இடத்த எப்படி யூஸ் பண்ண முடியும், ஒரு காரில் ஒரு கடவுளோட இது வேணும், அப்படியே ஃபோட்டோ வேணும் அப்படின்னா அதுக்கு இவங்க எம்ஜி இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இன்ஃபர்டெயின்மெண்ட் ஸ்க்ரீனில் தே ஹேவ் கிரியேட்டட் அ வால்பேப்பர். அதாவது ஒரு வால்பேப்பர் நீங்கள் யூஎஸ்பி ஸ்டிக்கு யூஸ் பண்ணி அப்லோட் பண்ணலாம். அப்லோட் பண்ணிங்கன்னா அந்த வால்பேப்பர் அதில் நீங்கள் கடவுள் படமாக இதையே போட்டு இல்லை உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோகிராஃப் ஏதாவது போட்டு நீங்கள் அதை வந்து வால்பேப்பராக யூஸ் பண்ணி அந்த ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு இருக்குது. எனி டைம் யூ வாண்ட் டு யூஸ் தி இன்ஃபர்டெயின்மெண்ட் ஸ்க்ரீன் ஜஸ்ட் டேப் பண்ணால் போதும், திரும்ப இன்ஃபர்டெயின்மெண்ட் ஸ்க்ரீனுக்கு வந்துடும். நம்ம நேற்றுக்கு டெஸ்ட் ட்ரைவ் பண்ண வேரியண்ட் பிரிட் டைனமிக் 220ங்கிற வேரியண்ட். இந்த வேரியண்ட்டோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 1349 cc 1.3 லிட்டர் இன்ஜின். பெட்ரோல் இன்ஜின்ஸ் மட்டும்தான் ஆன் ஆஃபர், டீசல் கிடையாது. 1349 cc இன்ஜினோட அவுட்புட் வந்து 140 PS 220 நியூட்டன் மீட்டர்ஸ். இந்த இன்ஜின் தான் நேற்றுக்கு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோம். இந்த இன்ஜின் வேரியண்ட் இஸ் ஆஃபர்ட் ஒன்லி வித் 6-speed ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன், டார்க் கன்வெர்ட்டர், ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். நல்ல ஒரு பவர் ட்ரெயின் காம்பினேஷன், ஆஃபர்ஸ் enough and more power and low end torque. Pickup and acceleration is decent. ஆனால் உங்களுக்கு வந்து really quick pickup னு சொல்ல முடியாது. There is a bit of a turbo lag. Overall power delivery is quite linear and it's quite easy to go at decent speeds. ரெண்டு டிரைவ் மோட் இருக்கு, ரெகுலர் அண்ட் ஸ்போர்ட் மோட் ஆப்ஷன் இருக்கு. அதுலேயும் மேனுவல் ஆப்ஷன்ஸும் இருக்கு. யூ கேன் யூஸ் த கியர் ஸ்டிக் டு சூஸ் ப்ளஸ் மைனஸ் கியர்ஸ். அந்த ஒரு இன்டர்ஃபரன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இட்ஸ் பெட்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் கெட்டிங் அ மோர் என்கேஜ் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ். எம்ஜி மோட்டரோட ஃபண்டமெண்டல் கேரக்டர் அவங்களோட மற்ற கார்ஸுக்கு எல்லாமே வந்து வேல்யூ ஃபார் மணி. இந்த விஎஃப்எம் ஒரு யூஎஸ்பியாக யூனிக் செல்லிங் பாயிண்ட்டாக அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. எம்ஜி ஆஸ்டருக்கும் அதே ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட் ட்ரை பண்ணியிருக்காங்க பை கிவிங் இட் அ லாட் ஆஃப் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ், நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எம்ஜி ஆஸ்டர் வந்து ஒரு ஆட்டோனமஸ் லெவல் 2 டெக்னாலஜி கார். ஓவரால் டெக்னாலஜி பேக்கேஜ். இந்த காரை ஒரு 4 ட்ரிம் வேரியன்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்டைல், பேஸ் வேரியன்ட், சூப்பர், ஸ்மார்ட் பேர் கொடுத்து 4 வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரோடக்டரி பிரைஸ் 9.78 lakhs, கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய்க்கு ஜஸ்ட் கம்மியா ஸ்பெஷல் இன்ட்ரோடக்டரி பிரைஸ் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா விலை ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த காரை நீங்கள் அக்டோபர் 21 புக்கிங்ஸ் எடுத்துக்கிறதுக்கு புக்கிங்ஸ் ஓப்பன் ஃப்ரம் அக்டோபர் 21 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் டெலிவரிஸ் நவம்பர் டிசம்பர் இந்த வருஷமே பண்ண போகிறாங்க. அடுத்த வருஷத்தில் விலை டெஃபினட்டாக ஏறும்னு நினைக்கிறேன் நானும். யூஸ்வலாக டிசம்பரில் நிறைய கார் கம்பெனிஸ் விலை ஏற்றுவாங்க. இதை தவிர இவங்க இன்னும் நிறைய ஒரு ஓனர்ஷிப் பேக்கேஜ் அப்படின்னு கொண்டிருக்காங்க. ஆனுவல் மெயின்டெனன்ஸ் பேக்கேஜ், 1 கிலோமீட்டருக்கு 47 பைசா மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தவிர ஒரு பைபேக் பிளானும் இருக்கு. 3 வருஷம் 45 கிலோமீட்டருக்குள்ள 60% வேல்யூ கொடுத்து பைபேக் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த கார் திரும்ப கொடுத்துட்டு வேற ஒரு கார் வாங்கணும்னா அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 27 ஸ்டாண்டர்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொண்டிருக்காங்க. அதையும் தவிர இன்னும் ஒரு 49 அடிஷ்னல் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அது ட்ரிம் வேரியண்ட்டை பொறுத்து வரும் அப்படின்னு அவங்க ப்ரோஷரில் சொல்லியிருக்காங்க. இந்த விலையில் இவங்க டாப் வேரியண்ட் ஷார்ப்புங்கிற டாப் வேரியண்ட் ஆட்டோமேட்டிக் 220 டர்போ அந்த இன்ஜின் நம்ம டெஸ்ட் டிரைவ் பண்ண இன்ஜின் அது வந்து உங்களுக்கு 16.8 lakhs. ஸோ 9.8 lakhsலேருந்து 16.8 lakhs ப்ரைஸ் ரேஞ்ச். நல்ல ஒரு ப்ரைஸ் அண்ட் ஓவரால் feature rich package. Mummy's Choice. Udayam Varna dhotis and shirts for men and kids.